பிக் பாஸ் 9ல ஃபர்ஸ்ட் போட்டியாளரே வாட்டர்மெலன் திவாகர் தான். அவர செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிக் பாஸ் தமிழோட 9வது சீசன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாரு. இந்த சீசன்ல முதல் போட்டியாளரா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் களமிறங்கியிருக்காரு. இவரை ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒருத்தர் போட்டியாளரா களமிறங்குறாரு அப்படின்னா, அதுக்கு பல கட்ட தேர்வுகள கடக்கணும். ஏதோ சிபாரிசு மூலமாலாம் போட்டியாளரா களமிறங்கிட முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த சீசன்ல பிசியோதெரபி டாக்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் களமிறங்குறாரு அப்படின்னு அரசல் புரசலா தகவல்கள் வந்தப்பவே இணையவாசிகளும் ரசிகர்களும் பிக் பாஸ் அப்புறம் பிக் பாஸ் குழுவினரை விமர்சனம் பண்ணாங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் பொதுவெளியில சில சர்ச்சைகள பேசி, சர்ச்சைக்குரிய செயல்கள செஞ்சு விமர்சனத்துக்கு ஆளானவரு. இன்னும் சொல்லப்போனா அவரு ஒரு ஆர்வக் கோளாறு அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இதனால அவரு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தேர்வாகி இருக்காரு அப்படின்னு சொன்னதும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீசன்ல முதல் போட்டியாளரா களமிறங்கி இருக்கக்கூடிய அவர எப்படி தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி விஜய் சேதுபதியே விளக்கம் குடுத்திருக்காரு. அவர் சொல்றப்போ பல கட்டங்களா நடத்தப்பட்ட தேர்வுக்கு பின்னாடி தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர பிக் பாஸ்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதுல மருத்துவத்துறை பத்தி குறிப்பா அவரோட பிசியோதெரபி துறை குறித்து கேட்ட கேள்விகளுக்கு ரொம்பவே சரியான பதில குடுத்தாரு. அதன் காரணமா தான் அவர பிக் பாஸ் குழு தேர்வு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி இப்படி சொன்னது நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல திவாகருக்கு அவரு ஒரு சில அறிவுரைகளையும் குடுத்திருக்காரு. குறிப்பா இதுக்கு முன்னாடி நீங்க எதிர்கொண்ட மேடைகள் மாதிரி இந்த மேடையையும் நீங்க எதிர்கொள்ளக் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பின்னாடி திவாகர் விஜய் சேதுபதி முன்னாடி தான் ஒரு காட்சி நடிச்சு காட்டுறதா சொல்ல, உடனே விஜய் சேதுபதியோ அதத்தான் நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. முதல் போட்டியாளரா இவரும், 2வது போட்டியாளரா அரோராவும், 3வது போட்டியாளரா எஃப்ஜேவும் களமிறங்குனாங்க.